ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை சேனலை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு முறை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பருப்பு வந்து போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு வேறு தண்ணி மாற்றிக்கலாம். மாற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். வெந்துருச்சு. நல்லா அது மாதிரி தண்ணி நிறையா ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு கீரையை கழுவிட்டு போடுங்க. முருங்கைக்கீரையை கழுவிட்டு போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மிளகுத்தூள் போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக விட்டுடலாம். கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு வேக விட்டுக்குங்க. வேக வச்சாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு கீரை. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டுக்குங்க. கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்குங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்குங்க. செவக்க வதங்கி வந்துருச்சு. கீரையில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்குங்க. அந்த பருப்புலாம் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சாச்சு. நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. உப்பு போட்டு கொஞ்சம் கடைஞ்சிக்குங்க. உப்பு நல்லா போட்டு கடைஞ்சிட்டா ரொம்ப டேஸ்ட்டான கீரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.